எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிரிஜியோங்க. என் பேக்ரவுண்ட் பாருங்கள். நான் இப்போ ராஜஸ்தானில் இருக்கேன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, ராஜஸ்தானில் உதய்பூர்னு சொல்லிட்டு ஒரு அழகான சிட்டி பக்கத்தில் ஒரு 60-70 கிலோமீட்டர் தாண்டி சாய் டேம்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது. இப்போ இன்றைக்கி நைட்டு நான் இங்கே தான் வந்து தங்க போகிறேங்க. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்தேன். அதாவது இந்த கோமாதா நந்திலாம் இருக்கிற அந்த ஆசிரமம் தான், பசுமாடு காளமாடு இருக்கிற ஆசிரமத்தில் தங்கிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பி வந்துட்டேங்க. வரும்போது ரூட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் மண்டையே பிச்சிருச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம உதய்பூர் போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். மவுண்ட் ஆபும் பக்கத்தில் இருக்குது, உதய்பூரும் பக்கத்தில் இருக்குது. அப்படின்னு வண்டி ஓடிக்கிட்டு வரும்போது இந்த அழகான கிராமத்தை பார்த்தேங்க. சரி கேட்டு பார்ப்போம், கேம்பிங் பண்ண ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அங்கிள்ஜி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, திரிகிறாரா, அந்த அங்கிள்ஜிட்ட பர்மிஷன் கேட்டேன். இந்த மாதிரி நான் இங்கே ஒரு நாள் தங்கிக்கிட்டுமா தூங்கிக்கிட்டுமான்னு கேட்டேன். தாராளமாக தூங்க தம்பின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமாக சொன்னார். ஆனால் ஸ்பாட்டு வந்து சான்ஸே இல்லை, சன்செட் வேறு ஆகிட்டுருங்க. பாருங்கள் ஸ்பாட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் ஆசம்ங்க. இந்த மாதிரி இடத்துலையும் கேம்ப் பண்ணணும் ஒரு ஆசைப்பட்டேன், கடைசியில் அதுவும் நடந்துருச்சு. என்னமா பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அதாவது நான் ராஜஸ்தானில் இருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டேங்க. ராஜஸ்தானாலே மருபூமி, டெசர்ட்டு, ஒட்டகம் அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. அழகான லேக் இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் படுக்க போகிறேன். இங்கே வந்து மீன் பிடிப்பாங்களாம். இந்த பெரிய டேம் இருக்குல்லங்க, அங்கே வந்து நிறையா மீன் பிடிப்பாங்க போல். ஸோ அதனால் இந்த இடத்த வந்து மீன் பிடிக்கிறவங்களுக்காண்டி அந்த தூண்டில், அப்புறம் அந்த நெட்டு, இது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட் இதுக்குள்ளே தான் நம்ம படுக்க போகிறோம். ஸோ ஃபுல் அட்வென்ச்சராக இருக்க போது. இன்றைக்கி எப்படியாவது நம்ம சமைக்க பார்ப்போங்க. நம்மக்கிட்ட அந்த கேஸ் இருக்குது, அந்த கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து மண்டே கொஞ்சம் அப்படி கோளாறாக தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஹெல்மெட் மாட்டினால எவ்வளோ தூரம் ஒரு 350-450 கிலோமீட்டர், என்னமோ 350 சில்லற அந்த மாதிரி கிலோமீட்டர் ஓடி வந்தாச்சு. ஸோ மண்டை அப்படி தான் இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து அந்த பர்னர் ஸ்டவ் இருக்குது. ஸோ இன்னைக்கு குக் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. அப்படியே இது ஒரு பாலம் மாதிரி இருக்குங்க டேம். ஆக்சுவலாக இந்த டேம் கட்டியிருக்காங்க, அதாவது தண்ணி அணை கட்டுறதுக்காண்டி இல்லை டேமு. இது அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்குது, பாதை இருக்குது ஆக்சுவலாக. பாருங்கள் உள்ள பாதை பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்குது பாருங்கள். அந்த கடைசி வரைக்கும் அந்த பக்கத்தில் நிறைய கிராமங்கள் இருக்கான். இந்த நீரை ஒட்டி வந்து நிறையா கிராமங்கள் இருக்குன்னாங்க. ஸோ அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு பிரிட்ஜாகவும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, டேமாகவும் அப்படியே தண்ணியை வந்து சேகரிக்கிறது டேமாகவும் இருக்குங்க. படி கீழே வரைக்கும் போகுது. வாங்க நம்ம அப்படியே கீழே போய் பார்த்துட்டு வருவோமா. நல்லா இருக்கு. குளிக்கலாமா என்னன்னு தெரியல. அப்படி குளிக்கலாம்னு சொன்னால் நாளைக்கு காலையில் வந்து இங்கே ஒரு குளியில் போட்டுருவோம். குளியில் போட்டு கிளம்பி போகும்போது இங்கே ஒரு குளியில் போட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிடுச்சுல. அதே கொஞ்சம் அசிங்கமாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால இதை கண்டுக்க கூடாது நம்ம. பாருங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் இறங்கி போய் குளிக்கலாம் போலங்க. வா இடத்த பாருங்க மக்களே, சான்ஸே இல்லை. பின்னாடி ஃபுல்லாக தண்ணி. சன் செட் ஆகிட்டுருக்கு. அப்படியே சன் செட்டை பார்த்துட்டு வருவோம். அப்படியே மூஞ்சில் சன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா. மணி வந்து கரெக்டாக வந்து 4:44. இங்கே கொஞ்சம் சன் செட்டு வந்து ராஜஸ்தான்னாலே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் போல். நான் பொதுவாக பெங்களூரில் இந்த ஸ்கைஸ் நல்லாயிருக்கும், பட் இந்த ராஜஸ்தானில் சன் செட்டு ஒரு தனி அழகு. ஜெய்சல்மேரில் அவ்வளோ பிங்கிஷாக இருக்குது. இங்கே உதய்பூர்லேயுமே அந்த லேக் சைடு போயிட்டோம்னா இன்னும் பிங்கிஷாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து நைட்டோட வந்திருக்கேன் உதய்பூர், சாயந்தர டைம் வந்ததில்லை. ஆனால் செமையாக இருக்குது. போயிட்டு நம்ம வந்து மற்ற வேலையை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் சமைக்கும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம எக்யூப்மெண்ட்டை ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறோங்க. பாத்திரம் இது பார்த்திங்கன்னா அந்த பர்னர். நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மேகாலயா வீடியோவில் உங்களுக்கு காட்டி வந்திருப்பேன். ஸோ அங்கேயும் மேகி தான் சமைச்சோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் 700 பேர் என்னமோ பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. ஸோ இன்றைக்கும் அதே செட்டப்லாம் நம்ம சமைக்க போகிறோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பர்னர். நம்ம வந்து கேம்பிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் நான் இந்த பர்னர் வாங்கிட்டேங்க. பாருங்கள் இந்த பர்னர் வாங்கிட்டு அப்புறம் இந்த பர்னரு கூட இந்த பாத்திரமும் வந்துடும். அதை மட்டும் வாங்கி என்ன பண்ணுறது. ஸோ பார்த்திங்கன்னா பாத்திரமும் வாங்கியாச்சு. இதுதான் அந்த பாத்திரம். கடைசியாக அங்கே மேகாலயில் இருக்கும்போது கழுவுனதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து கரெக்டாக இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஓகே.
நான் அப்போ அங்கே பார்த்தது. அதுக்கப்புறம் அதை நான் கழுவவே இல்லை, வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எடுத்து கழுவவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வரேன். சுத்தமாகி விட்டது. கிண்டுறதுக்கு ஸ்பூன் இல்லை, ஸ்பூனை மறந்துட்டேன். அதனால் இப்போதைக்கு இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். தண்ணி நிறையா ஆயிடுச்சோ. என்ன தான் பெருசாக ரூமெல்லாம் புக் பண்ணி நம்ம பிளான் பண்ணி வச்சாலுமே இந்த மாதிரி நம்ம யதார்த்தமாக ஒரு இடத்துல வந்து கேம்பிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதோட சுகமே வேறு தான். இங்கே பாருங்கள், நான் அப்படியே இந்த ஒரு அழகான இந்த காட்சிக்கு முன்னாடி நான் பாட்டு எனக்கு பிடிச்ச மேகியை வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நைட்டுக்கு இதான் எனக்கு டின்னரு. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் வந்து என்னோடய பல நாள் கனவுகள். ஸோ அது ஒன்று ஒன்றா வந்து இந்த பயணத்தில் நிறைவேறிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது சந்தோஷத்தில் என்ன பேசுகிறதுனே தெரியல. நம்ம அப்படியே குக்கானே இதை சாப்பிட்டுட்டு அந்த என்னென்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. எங்கே அந்த மேகாலயா ட்ரிப்பில் நான் வந்து அந்த இடத்துல ஷிலாங் தாண்டி அப்புறம் நான் சிராப்பூஞ்சி ஷோரான்பாங்கல்ல, அங்கே சமைக்க உப்பு கம்மியாகிடுச்சு. பட் இங்கே கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி தான் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டேன் பாருங்கள், ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தண்ணி. ஆனால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம், என்ன பண்ணுறது. அது நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் விட்டு வந்துருக்கணும். நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஸோ இதை அப்படியே வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே சன்செட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக வந்து சன்செட் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேகியை எடுத்து சாப்பிட வேண்டியதான். இந்தா ரெடி ஆகிட்டே இருக்குது மேகி பாருங்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ரொம்ப குளிருங்க. மைனஸில் இல்லை சாரி, ஒரு 11-12 வரைக்கும் போகும் காலையில், விதிகாலையில் 3 மணிக்கெல்லாம். ஸோ அதை கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கேற்றாப்ப ரெடி ஆகிக்கணும். அதுக்கு தான் இப்போவே பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்லாம் போட்டேன். நேற்று தைரியத்தில் அங்கே என்ன பண்ணிட்டேன், எடுத்து வந்து ஜாக்கெட்லாம் வேணாம்னு சொல்லிட்டு வெறும் ஷார்ட்ஸு வெறும் டிஷர்ட்டோடு படுத்துட்டேன். ஆனாலும் முரட்டு குளிர். அந்த பார்மீர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் தங்கியிருந்தேன் நேற்று. அந்த வீடியோ சூப்பராக இருக்கும். நல்லா பசுக்களுக்கு நடுவில் அங்கே தேசி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் நேரத்துலேயே கண்ணே கலங்கிச்சு லைட்டாக. அந்த அண்ணன் வந்து எனக்கு வந்து அந்த சப்பாத்தியை போட்டு உடச்சி சுருமா பண்ணி கொடுத்தாரு. எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து அந்த அம்மா அப்புறம் வந்து எங்கள் அப்பா தான் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா குழம்பு ஊற்றி எங்களுக்கு வந்து அப்படியே பிணைஞ்சு தருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எனக்கு இது இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணி தருது பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள்ஜி பண்ணி தந்தார். அது பண்ண கொஞ்சம் அப்படியே ஹார்ட் டச்சிங்காக ஆயிடுச்சுங்க. மேகி ரெடியாகி விட்டதுங்க. சூப்பராக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. நீ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், டேஸ்ட் பண்ணான்னு தெரியும் நீ எந்த லட்சணத்தில் இருக்கா அப்படின்ட்டு. நல்லா தான் இருக்குது. இன்றைக்கும் அதே பிரச்சனை தான், உப்பு கம்மியாக இருக்குது. நீ அடுத்த தடவை வந்து கொஞ்சம் உப்பு மசாலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் அள்ளி போட்டு கொண்டு வந்துடணும். ஆஹா, இதற்கு தான் ஆசைப்பட்டாய். போடு, இந்த விட என்ன வேணும் சொல்லுங்கள். ஐயா ஜாலியாக இருக்குது. கரை பக்கத்தில், தண்ணி கரை பக்கத்தில், அதுவும் ஒரு டேமு பக்கத்தில் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதே இருக்கேன். மேகி எப்போதும் போல் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. மேட்ருனா அந்த லொக்கேஷனுக்கும் இந்த குளிருக்கும் இந்த மேகிக்கும் ஒரு பாட்டு, அப்படியே ஒரு மெலோடியான பாட்டை போட்டு சொருகினோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலு. வேகமாக சாப்பிட்டு முடிக்கிறேன். தண்ணி முன்னாடியே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாத்திரத்தை கழுவிட்டு இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பாட்டை கேட்டு போய் தூங்குறோம். இதுதான் இப்போதைக்கு பிளானு. அவ்வளோதான், என்ன தூங்கிட்டு சொருக வேண்டியதா. நல்லா டயர்டுங்க, ரொம்ப தூரம் ஓட்டி வந்துட்டோம்ல.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்டு வந்து ஆளுங்க கிடச்சிருக்காங்க. இவங்க தான் இங்கேருந்து லோக்கல்ஸு. जब विदेश में एक बंदा रहता है वो जब आता है ना तो ऐसे टॉर्च भी आता है वो लंबा लंबा वो पतीले वाला एकदम. இந்த அங்கிள் ஜி தான் நம்மளுக்கு வந்து இடம் தங்க கொடுத்துருக்காரு. இந்த அங்கிள் ஜியோட ஃப்ரெண்டு. आप अंकल जी का दोस्त है ना? இன்னொரு அங்கிள் ஜி அங்கே இருக்காரு பாருங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க தான் நைட்டு கம்பெனி. ஆனால் அவங்க போயிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம அப்படியே இங்கே தூங்க வேண்டியதான். உங்களுக்கு காலையில் இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறேன், இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, தூங்க போகிறேன். நன்றி, வணக்கம், பார்க்கலாம். சார் காலை வணக்கங்க. வாயிலேருந்து புகை வருதா இதுதான் தெரியல. பட் எனக்கு முன்னாடி இருக்க இந்த வியூ கனவுல மட்டுமே நான் இத்தனை நாள் நினச்சிக்கிட்டுறேன் இந்த மாதிரி வியூலாம் கிடைக்குமான்ட்டு. அப்படி ஒரு வியூவில் நிற்கிறேன். இந்த கேமராவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பதிவாகுன்னு தெரிலங்க. ஆனால் என் கண்ணுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாயந்தரம் உங்களுக்கு இது காட்டியிருப்பேன், சன் செட்டு. இன்னும் சன் ஃபுல்லாக ரைஸ் ஆகலை, இல்லை மிஸ்ட்டு மறைச்சிருச்சான்னு தெரில. இந்த வியூ பாருங்கள், ஏதோ மேஜிக்கல் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே தண்ணியிலேருந்து அப்படியே புகையாக கிளம்புதுங்க. இன்னும் சன் ரைஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு தெரியலை, ஒழுங்காக வந்து சன்னு தெரியலை. நைட்டுக்கு இந்த மிஸ்ட்டு கவர் பண்ணுறதுனாலையோ என்ன ஒன்றும் புரியலை. பாருங்க, சன் அந்த சைடு வந்து இப்படி ரைஸ் ஆகிட்டு இருக்கும் போல். ஒரு வேளை மணி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7:15. நேரம் ஆகியிருந்துருக்கணும். பட்டு சன் ரைஸு பட் ஆகவில்லை. எனக்கு தெரியவில்லை, ஆகவில்லைன்னு சொல்கிறதானே தெரியவில்லை. ரைஸ் ஆனதுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்குல்லன்னா எப்படி வெளிச்சம் வரும். வா, அங்கெல்லாம் சின்னமாக ஒரு போட் அப்படி நகர்றது தெரியுறாங்க. வா, இட்ஸ் ட்ரீமுங்க. ட்ரீமுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. கேமராவால் ஒரு 20-30% தான் கவர் பண்ண முடியும். அதையும் தாண்டி இந்த புகை கிளம்புறத நான் உங்களுக்கு எப்படி காட்டுவேன், நீங்கள் கொஞ்சம் உத்து பாருங்கள். இந்த ஃப்ரேம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படியே புகை மாதிரி ஏதோ ஒன்று கிளம்புதுங்க. இதை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் தான் சொல்லணும். ஏன் வந்து காலையில் சரி பாய் வளருது, விடியல் காலையில் வந்து இந்த மாதிரி தண்ணியிலேருந்து ஒரு வகையாக புகை மாதிரி அப்படி லைட்டாக அப்படி கிளம்புது. கொஞ்சம் கிளம்புவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ரொம்ப குளிர், வண்டி ஓட்டிட்டு போனால் ரொம்ப குளிரும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அது கொஞ்சம் லேட்டாக கிளம்புங்க, கொஞ்சம் வெளிச்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்னாங்க. நானும் அப்படியே ஓகேங்க கிளம்புறேன், கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் கிளம்புறேன் அப்படின்ட்டு. இந்த பின்னாடி உங்களுக்கு தெரியுதா, இங்கே தான் தங்கினேன். பார்க்க உள்ள சின்ன செட்டப் தான். ஒரு கட்டில் இருக்குது, கட்டில் மேலே வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. நேற்று நைட்டே உங்களுக்கு காட்டி இருந்திருப்பேன். பட் வெளிச்சம் அந்த அளவுக்கு இல்லையா, அதனால் வந்து கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு விட்டு கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் காட்டலான்னு இப்போ நான் உள்ளே போய் காட்டுறேன். உள்ளே அந்த அங்கிள்ஜி வந்துட்டார். நேற்று நைட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த இதுக்குள்ளே, இந்த நதிக்குள்ளேயா டேம் தண்ணிக்குள்ளேயோ அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி வந்து போயிட்டு மீன் பிடிக்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரில எதுக்கு போனார்னு. போய் இப்போ இதெல்லாம் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். நான் கூட சரி வீடு இங்கே தான் இருக்குது, ஏதாவது சரினா ஃபோல்டு ஒன்றுப்பா ஓடி வந்துடுறேன் அப்படி இப்படிலாம் சொன்னார். சரி அங்கிள்ஜி, இடம் தந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அப்படியே போயிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சிட்டேன், கொஞ்சம் வெள்ளனவே எந்திரிச்சிட்டு இதை உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கிள்ஜியோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க, அவங்க உள்ளே இருக்காங்க. நான் அப்படியே உங்களுக்கு லைட்டாக உள்ளே இருக்க செட்டப்பையும் காட்டுறேன். நல்லா இருக்கு இனிமேல் நடக்கிறதுக்கு பாருங்கள். நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன், இங்கே வந்து குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே கையெல்லாம் விரைக்குது. இதில் நான் போய் குளிச்சேன்னா உடம்புல இருக்க அனைத்து பார்ட்ஸுமே விரைச்சி சின்ன பண்ணாமாயிரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம போயிட்டு அடுத்து எங்கேயாவது இடம் கிடைக்கும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக குளிச்சுக்குவோம். ஏன்னா நம்ம வந்து ஹாஸ்டல் போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே வாலண்டியரிங் பண்ண ஹாஸ்டலோட ஒரு பிரான்ச் இங்கே இருக்குது. அங்கே வந்து பர்மிஷன் கேட்டிருக்கேன், பேக் வச்சுக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு மட்டும் பர்மிஷன் கேட்டிருக்கேன். ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே நோக்கி தான் பயணமாக இருக்கு என்னோட பயணம். நான் அப்படியே இந்த இடத்த சுற்றி காட்டிட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக போவேங்க. உங்களை வண்டி வெளியே வச்சுருந்துருப்பேன்ல, ஆனால் எடுத்து அவங்க வந்து வண்டி உள்ளே வைக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா உள்ளே வச்சா தான் அந்த எப்படி இப்போ
உள்ளே பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணியாக சொருகி கிடக்கா. ஆனால் உள்ளே பாருங்கள் மிதமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் தங்குன இடம். வண்டி எங்கேயும் வச்சாச்சுங்க. வண்டியை கரெக்டாக பேக்லாம் பண்ணிவிட்டு எந்திரிச்சோடனே பேக் பண்ணிவிட்டேன். ஸோ இதுதான் அவங்களோட சமையல் வைக்கிறதுக்கு சாதனம். இந்த போட்டுக்குள்ளே அந்த துடுப்பு இதெல்லாம் இருக்குது. இதுதான் செட்டப் பாருங்கள். இங்கே தான் தூங்கியிருந்தேன் நேற்று. நானே தூங்கியிருக்காருல, அங்கே தான் இவர் எப்படி படுத்து கிடக்கிறதோ அதே மாதிரி படுத்து கிடக்கிறேன். இடத்த பாருங்கள். இதுதான் நேற்று நைட்டு தங்குன இடம். இவர் தான் நம்ம அங்கிள் ஜி. தன்யவாத். பாருங்க எவ்வளோ தங்கமான மனுஷன். பெருசாக வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம கேமரா எடுத்துகிட்டு வரோம், வீடியோ ஷூட் பண்ணுறோம், பொதுவாக நம்மளை எல்லோரும் குறுன்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஃபீலிங்லாம் கிடையாதுங்க எனக்கு. அப்புறம் பாட்டு தம்பி நீ ஷூட் பண்ணுறத பண்ணுப்பா, நான் பாட்டு இங்கே இருப்பேன்ப்பா, நான் பாட்டு இங்கே தூங்குவேன், நான் பாட்டு இங்கே வேலை பார்ப்பேன், எதுவுமே நான் கேட்கவே இல்லைங்க. வந்துட்டு ஒரு வார்த்தை இங்கே கேமரா மட்டும் பார்த்துட்டு ஓ கேமராவா அப்படின்னு அவ்வளோதான். அதை தாண்டி அவர் பெரிய இதே போடலை அவர் முகத்தில். சன்ரைஸ் ஆயிடுச்சுங்க. நான் சன்ரைஸ் இந்த சைடு நடக்குன்னு நினச்சேன், பட் இந்த சைடு நடக்குது. கேல்குலேஷன் எப்போதும் சன்ரைஸ்க்கு எனக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஃப்ரேமை பாருங்க ஜி, எப்படி இருக்குன்னு பாருங்க ஜி. ஓ தனியாக ஒரு ஒத்தடி பாதை போகுது போல். இங்கிட்டிருந்து இறங்கி அப்படியே போகிறதுக்கு பில்டிங்லாம் தெரியுது அவங்களுக்கு. அப்புறம் இந்த 2 மரத்துக்கு நல்ல ஒரு சின்னமாக ஒரு வீடு இருந்துச்சுங்க. இது ராஜஸ்தான்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஃபஸ்ட்டு இது ராஜஸ்தான் தாங்க. பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளோரா அண்ட் ஃபன்னாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள் அப்படியே அழகான லேக் இருக்குது, தண்ணி இருக்குது. எவனா ராஜஸ்தானில் தண்ணி இல்லைன்னு சொன்னால் மண்டையில் கல் தூக்கி போடுங்க. இடத்த பாருங்கங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லா ராஜஸ்தானும் இப்படி இல்லைங்க. ராஜஸ்தான் ஒரு சில ஏரியா மட்டும்தான் அப்படி. இந்த ஏரியாலாம் பாருங்க ஜி, ஃப்ரேமை பாருங்க ஜி. அற்புதமான ஒரு காட்சி. அப்படியே விடை பெறுவோம். ஐ மீன் இந்த இடத்துல இருந்து விடை பெறுவோம். अंकल जी को நன்றியை சொல்லிடுவோம். இந்த இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. बहुत धन्यवाद अंकल जी जगह देने के लिए. धन्यवाद आपको, धन्यवाद. अंकल जी आपका नाम बोलिए. मेरा नाम उषाराम ग्रश्या. உஷாராம் கிரஷ்யா. हाँ. ஸோ அங்கிள் ஜி நேம் பார்த்தீங்கன்னா உஷாராம் கிரஷ்யாவா. அவர் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து இந்த இடத்த கொடுத்தது. இதோட கேர்டேக்கர் வந்து அந்த இடத்த ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்கிறாரு. கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு இங்கே. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா அங்கிள்கிட்ட பர்மிஷன் கேட்டால் தங்க விடுவாருங்க. ஸோ அங்கிளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்கே விடை பண்ணுவோம். அந்த இடத்துக்கு ஒரு நன்றிங்க. இந்த இடம் தான் நம்மளை வந்து நைட்டு வந்து பார்த்து बहुत धन्यवाद. मैं ऐसा एक बार ऐसे घूम के फिर वापस आके नीचे चला. आप गेट ओपन करेगा? हाँ हाँ ठीक है. एक बार डैम के ऊपर जा रहे. हाँ एक बार डैम के ऊपर चक्कर करके फिर वापस नीचे जाऊँगा. ठीक है. ஸோ அங்கிள் ஜி வந்து எனக்கு ஒரு இடம் சொல்லியிருக்காரு. அந்த இடம் வழியாக தான் சுற்றி பார்த்துட்டு போக போகிறோம். அழகாக காட்டு வழியாக உள்ளே போக போகிறாங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே மைக்கை வந்து செட் பண்ணுறேன். ஐ மீன் கேமராவை நம்ம ஹெல்மெட்டில் செட் பண்ணிட்டு அப்படியே நம்ம உங்களுக்கு அப்படியே மோட்டோ விளாகிங் மாதிரி சின்ன டூராக கூப்பிட்டு போகிறேன். ஓகே நண்பர்களே, மொத்தமாக பேக் பண்ணி கியர்லாம் மாட்டியாச்சு. இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி இந்த இடத்திற்கும் இந்த பர்மிஷன் அந்த அங்கிளுக்கும். நம்ம இப்போ அப்படியே இந்த டேம் ஒரு சுற்றி பார்க்க போகிறோம். டேம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறமாட்டிக்கு, ஏன்னா வியூ செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் டேம். இந்த டேமுக்கு நடுவில் ஒரு ரோடு போகுது. அது கடைசி வரைக்கும் ஒரு யூடர்ன் போட்டு வந்துடுவோம். ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்த்தாட்டி நல்லா இருக்கா? அதில் பாருங்க, இங்கே வந்துட்டு இந்த இடத்த மிஸ் பண்ணால் எனக்கு தான் கஷ்டம். வா என்ன காட்சி, என்ன காட்சி. வா 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 பியூட்டிஃபுல் டு த கோருங்க. வண்டி அப்படியே பத்திரம் நிற்க வச்சிருவோம். இன்கிரெடிபிள் இந்தியா அந்த ராஜஸ்தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வாவ், நிறைய ஆர்டிஸ்ட்லாம் படம் வரைஞ்சிட்டு போயிருக்காங்க. படம் இங்கே எடுத்துருந்துக்கலாம் நம்ம அவதார் படத்தை. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு.
ஐ மீன் தண்ணி லெவல் வந்து இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கு. ரைஸ் ஆகி இதை தாண்டி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அந்த நீரோட பாதைகள் இங்க அழகா தெரியுது பாருங்க. தெரியுதா? வண்டர்ஃபுல் டு த கோர். அப்படியே காட்டுக்கு நடுவுல தண்ணி, டேமு. வாவ் வாவ் வாவ். அப்படியே டான்ஸே ஆடலாம். million, billion, trillion dollars view. Wow. உங்களுக்காக நேற்று இந்த சைடு தாங்க வந்தோம். நான் அதை பெருசாக வீடியோ எடுக்கலை, பட் இன்னைக்கு போகும்போது அதை வீடியோ எடுத்துருவோம். நம்மளுக்காண்டி நேற்று அங்கிள்ஜி வந்து சாவி கொடுத்து திறந்துக்கப்பா, வண்டி வச்சுக்கப்பான்னாரு. தேங்க்யூ அங்கிள்ஜி. பாய் பாய். மில்தா. ராம் ராம். வாவ், இது ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் போல, அந்த டேம் கண்ட்ரோல் சம்மந்தப்பட்டது. ஆமாம், அவர் என்கிட்ட இதுக்கு கீழே போகணும்னு சொன்னார். அங்கிள்ஜி ऐसे जाना है ना पीछे? காலையிலே இந்த மாதிரி இடத்துல நடந்து போனால் எவ்வளோ மன அமைதியாக இருக்கும். இப்போ நான் அதில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அப்போ என்னோட ஃபீலிங் இதை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. ஹாய் ஆண்டி, குட் மார்னிங். அங்கங்கே தாங்க வீடு இருக்குது. ஒரு கூட்டாக எப்படின்னா கிராமங்களில் நம்ம ராஜஸ்தானில் பார்த்தோம், எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. பட் ஆனால் ஸ்கூலா? ஓ வா, ஸ்கூல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் நான் பாராட்டணுங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட்டை. எல்லா மூளை எல்லா இடுப்புலையும் பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் நம்ம தார் டெசர்ட்டில் கேம்பிங் பண்ணினோம், அங்கே முதற்கொண்டு ஸ்கூல் இருக்குது. 8வது வரைக்கும் பிரைமரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியே சின்ன சின்ன காலேஜ் 10th 12th கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நிறையா சந்து வந்து இருக்குது, எல்லாரும் தள்ளி தள்ளி கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்காங்க. நம்ம ஹைவே வந்துட்டோம்.
ஆனால் ஏதோ சுற்றி பார்க்குறதுக்கு ஏதோ ரூட்டு சொன்னார், அதுதான் தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரூட்டை கண்டுபிடிக்கணுமே, ஆனால் அந்த ரூட்டு இருக்கான்னு வேற தெரியலை. ஏதோ சுற்றி போகணுன்னாரு, எப்படி சுற்றி போகிறதுன்னு தெரியலையே. மேப்பில் செக் பண்ணி பார்ப்போமா? இது ஹிமாச்சல் பிரதேஷ் ஹில் ஸ்டேஷனில் இருக்குது. அந்த காலத்து பழைய காருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரோல்ஸ் ராயல்ஸுங்க, ஓடு. போல, அதாவது ஆட்டோமேட்டிக்கான்னு தெரியல, இல்லை மேனுவலான்னு தெரியல. அந்த மேலே இருக்க ரூஃப் டாப்பை அப்படியே கலட்டி அப்படியே பின்னாடி வச்சுக்கலாம், திரும்பி தேவைப்படாமல் எடுத்து மாட்டிக்கலாங்க. அந்த செட்டப் ரோல்ஸ் ராயல்ஸ், பழைய ரோல்ஸ் ராயல்ஸ் தரமாக இருக்குது. ஹிமாச்சல் பிரதேசர் ஓட்டிட்டு வந்துட்டாங்களா, இல்லை அங்கே உள்ள காரை இங்கே யாராவது வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும்.